ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. We will pray. இயேசப்பா உம்முடைய கரத்துல எங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. மத்தியில நீர் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். உங்க பிரசன்ஸை நாங்க அப்படியே நாங்க ஃபீல் பண்றோம் இயேசப்பா. இட் இஸ் மோர் ரியல். எல்லாத்தை காட்டி நாங்க பார்க்கிற எல்லாவற்றை காட்டிலும் உங்க பிரசன்ஸ் தான் ரொம்ப ரியல் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு ஒருவேளை இஃப் இட் இஸ் இம்பாசிபிள், ஒருவேளை உண்மை உணர்வது கஷ்டமா இருக்குமானா ஆண்டவரே அந்த எல்லா விதமான அறியாமை இருளும் வெளியேறதாக சூழ்நிலை ரொம்ப ரியலா இருக்குது, பிரச்சனை ரொம்ப ரியலா இருக்கு, இல்ல வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ அது ரொம்ப ரியலா இருக்கு அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு ஹீஸ் ஹெல்பிங் யூ டு see himself ரியல். அவரை ரியலா தெரிந்து கொள்ளவும் பிரசன்ஸை ரியலா உணரவும் பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா விதமான ஃபாகினஸ் எல்லாம் வெளியேறட்டும். உங்க மனசுல இருக்கிற எல்லா விதமான பயங்களும் வெளியேறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு கிளாரிட்டியை நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம். உங்க பிரசன்ஸ்ல இருந்து வருகிற ரெஃப்ரெஷ்னஸ் நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம் இயேசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நாங்க தேங்க் பண்றோம் எல்லாரும் சேர்ந்து. நாங்க எல்லாரும் தேங்க் பண்றோம் ஃபார் ஹூ யூ ஆர். நீங்க எங்களுக்காக செய்த காரியத்துக்கு நாங்க தேங்க் பண்றோம் ஆண்டவரே. எஸ், எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் அப்படியே எனக்கு இருக்கிறதுக்காக நன்றி. உங்க பிரசன்ஸை ரொம்ப ரியலா ஃபீல் பண்ணுகிற கிரேஸ் ஒவ்வொருவருக்கும் கட்டவிழ்க்கப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை தேடி வந்து உங்க பிரசன்ஸை கொடுக்கிற தெய்வம். only thing is we have to receive Lord. the receiving modeல மட்டும் ஒருத்தரும் மாற ஒருத்தருடைய இருதயத்தை அவர்கள் திறந்து கொடுக்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்க வல்லமைய மாட்சிமை நிறைந்தவர் நீர். ஆல் பவர்ஃபுல் காட். எங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் இருந்து அது எதுவுமே எங்களால முடியல அப்படி நாங்க இருக்குமானால் அது உமக்கு முடியாதுன்னு கிடையாது ஆண்டவரே. பிகாஸ் யூர் ஆல் பவர்ஃபுல். என் தேவனால் எல்லாம் ஆகும். அவர் வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்தவர். மேட்பி என்னுடைய ஹியூமன் ஸ்ட்ரென்த்துக்கு இது முடியாதா இருக்கலாம். சூழ்நிலைகள் அப்படி ஒரு வேலை அப்படி ஒரு தோரணையை கொடுத்திருக்கலாம். பட் என் தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. He can do wonders for us. He is a miracle working God. எங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவர் நீர். அதிசயங்களை கட்டவிழ்க்கிறவர் நீர் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஒரு பிரச்சனையை பார்த்து அதோட வீரியத்தை நாங்க மெடிடேட் பண்ணாதபடி, அது எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு கஷ்டப்படுத்துது, அது இப்படி எப்படின்னு நம்ம அதை குறித்து யோசிக்காதபடி, எங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், அவரால செய்யக்கூடாதமான அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்றும், அவருடைய பிரசன்ஸ்ல பர்வதங்களும் மெழுகு போல உருகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. அந்த விதமான ஒரு ஃபெய்த் ஒவ்வொருத்தருக்குள்ள அப்படியே நீங்க அப்படியே இம்பார்ட் பண்றதுக்காக நன்றி. சூழ்நிலையை பார்த்து பார்த்து என் சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படி இருக்கு நாங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற விஷயம் ஒன்றே ஒன்று. சூழ்நிலையை பார்த்து
என் தேவன் ரொம்ப பெரியவர். அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது லேசான காரியம். இந்த பண பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, இந்த சூழ்நிலை, நீங்க கிராஸ் பண்ற எந்த விஷயமும் அவருக்கு அது லேசான காரியம். ஆனா அது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குதுங்கிறத ரொம்ப ஆழமா வந்து அவர் புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் தான். நம்மள ஆறுதல் படுத்தக்கூடிய தெய்வம் தான். ஆனா பிரச்சனையை அவர் மகிமைப்படுத்தவே மாட்டார். whatever is causing you pain, he will really, really uproot that. அது அப்படியே வேரோடி பிடுங்கி எறியக்கூடிய தன்மை உடையவர். He can do things. He can do things. ஒருவேளை வெளியில ஒண்ணுமே நடக்காதது போல இருக்குதுன்னா, ரூட்ல ஆண்டவர் என்றைக்கோ அதோட வேரை அறுத்து விட்டார். நீங்க கிராஸ் பண்ற பிரச்சனையோட வேர் அறுக்கப்பட்டது. ஒருவேளை வேற அறுத்தது உங்களுக்கு தெரியலங்கிறதுனால நீங்க சோர்ந்து போலாம். பட் காட் ஹஸ் ரியலி டெல்ட் த ப்ராப்ளம். அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஆல்ரெடி கொடுத்து விட்டார். எஸ் ஹோலி ஸ்பிரிட் நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். உங்க வார்த்தையை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஒருவேளை அந்த மேல அந்த இலை, செடியெல்லாம் காயறதுக்கு லேட் ஆகலாம். ஒருவேளை வேர் முதல்ல சாகுதுன்னா, அ என்ன ஆகும்? கொஞ்சம் வெளியில பார்க்குறது விசிபிளா வெளிய லேட்டா தான் தெரியும். ம். பிகாஸ் இட் ஹாஸ் டு பி டன் இன் தட் வே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு. எல்லாத்துக்கும் போதுமான ஒரு நேரத்தை கொடுத்து காரியங்களை செய்கிறவர். ஸோ அதனால எல்லாத்தையும் அலைன் பண்ணியிருக்கிறார். இந்த பிரச்சனை சரியாகிறதும் சரியான காலத்துல அது நீங்க வெளிப்படும். அண்ட் யூ வில் என்ஜாய் டு த ஃபுல்லஸ்ட். அது அது அப்படியே தீர்ந்த அந்த நிம்மதி உங்களை நிரப்புவதை முழுசாய் அனுபவிக்கிறதற்கான காரியங்கள உங்க இருதயத்த அப்படியே அவர் ரெடி பண்ணியிருக்கார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க மேலோட்டமாய் பார்த்து, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என் தேவன் இந்த ஜெபத்த கேட்டாரா? கேட்கலையா? என் பிரச்சனைய என் நிலைமையிலேருந்து பார்க்கறதுக்கு யாரும் இல்ல. அந்த மாதிரியான ஒரு மாரி ஒரு அ லோன்லினஸ் ஃபீலிங் அது மாரி அனாதை மனப்பான்மையாருக்கெல்லாம் இருக்குமானா, ஆண்டவர் உங்களோட சொல்றார். "நீ அனாதை கிடையாது. எனக்கு யாரும் இல்லங்கிற இந்த பொய்யை நம்புவது வேஸ்ட்டு. பிகாஸ் சத்தியபரர், அன்பான தகப்பன் உங்களுக்குள்ள இருக்கிறார்." தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா விதமான ஸ்பிரிட் ஆஃப் லோன்லினஸ், ஸ்பிரிட் ஆஃப் ஆர்ஃபன் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எனக்கென்று ஒரு குடும்பம் உண்டு. அதுல நல்ல தகப்பன் இருக்கிறார். மூத்த சகோதரன் இருக்கிறாங்க. தாயாகிய பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் தாய் போல அன்பு காட்டக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, தேற்றக்கூடிய, ஆலோசனை கொடுக்கக்கூடிய, கைப்பிடித்து காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய தெய்வம் நீங்க இருக்கிறீங்கப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா லோன்லினஸும் வெளியேறட்டும். இந்த பிரச்சனையும் நானும் தான். பிரச்சனைன்னு வரும்போது யாரும் என் கூட இல்ல. அந்த மாதிரியான ஹர்ட் ஃபீலிங்கோட யாராவது இருப்பார்களானா, உங்க ஹீலிங் அப்படியே நீங்க ரிலீஸ் பண்றீங்க. உமக்கு நன்றி. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க ஆண்டவரே எங்கள நயங்காட்டி அழைத்துக் கொள்ளுகிற தெய்வம். யூ நோ பிரச்சனை தானே இருக்கு. யாருமே இல்ல. அத பத்தி கேர் பண்ணிக்க யாரும் இல்ல. இவ்வளவு விஷயத்த கிராஸ் பண்றோம். சொந்த குடும்பத்தாருக்கே அது வந்து தெரியல. அவங்க அத ஆங்கிள்ல அத பார்க்க முடியல. தே ஆர் நாட் ரெடி டூ ஹெல்ப் யூ யூ நோ திஸ் இஸ் வேர் யூ கேன் ஃபீல் காட்ஸ் லவ். வனாந்திரத்துல ஆண்டவர் நயம் காட்டி அழைப்பாராம். ஸோ வாட் எவர் யூ ஆர் கிராசிங் அதுக்கு ரீசன் நீங்க இருக்கலாம். இல்ல வேற யாருனா இருக்கலாம். இல்ல என்னன்னு ரீசன் இன்னும் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கலாம். பட் வாட் எவர் இஸ் த சோர்ஸ், காட் இஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். பிரச்சனையை தருகிற தேவன், பிரச்சனையை கொடுத்து நம்மளை சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வம் கிடையாது. அறியாமை நிமித்தம் நாம போய் சிக்கிக் கொண்டாலும், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள வந்திருந்தாலும், அத ஆண்டவர் பயங்கரமா வந்து டைம்லியா அவர் ஹெல்ப் பண்றதால நெறைய நேரத்துல என்ன பண்றோம்? இப்ப டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரே! இவரு தான் அனுப்பியிருப்பாரோ! ஒரு விஷயத்த கத்துக் குடுக்கறதுக்காக இந்த தேவன் தான் அனுப்புனாரோ! அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவரோட நேரத்துக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்றதுனால, அ ஏன் அப்படி நினைக்க தோணுகிறது. டக்குனு பிளேம் என்ன பண்றது? ஆண்டவரே அனுப்புனாரு, ஆண்டவரே செஞ்சாரு, ஆண்டவரே விடுதலை பண்ணாரு அப்படிலாம் சில பேர் சாட்சி சொல்லுவாங்க. எந்த ஈவலும் இப்ப கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலை ஒரு வேளை ஏசப்பாவே அனுமதிச்சுட்டாருன்னு. கிடையவே கிடையாது. எந்த ஈவலும், எந்த தீய வழியும் உங்களை வலிக்க வைக்கிற வழிகள அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். ஓகே. இட் மே பி டியூ டூ அவர் இக்னோரன்ஸ். நம்ம அறியாமையினாலும், நமக்கு சத்தியம் சில ஏரியால தெரியாததுனாலும், நாம சில ஆலோசனைகளை தள்ளிட்டு சில விஷயங்கள போய் மீறி செய்கிறதுனாலயும், மனுஷர்களுடைய அ அ டிசெப்ஷன் பொய்யை நம்புகிற பொய்யை நம்ப வைக்கிற மனுஷங்க இருப்பாங்க. மெய்யைப் போலவே உண்மையை பேசுகிற மனுஷரை நம்பினதன் நிமித்தமாகவும் நம்ம மாட்டியிருக்கலாம் நெறைய சூழ்நிலையில. பட் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஹி வில் ஹி வில் ரியலி மினிஸ்டர் டூ யூ. அந்த இடத்துல வந்து உங்களை சரியாய்
பேசி, நயங்காட்டி, இது ஒண்ணும் இல்ல. இதுல வெளிய வந்துரலாம்ன்னு சொல்லி பேசுறதுனால, அவர் தான் இத குடுத்தாருன்னே நெனச்சிறக்கூடாது. ம். இவ் இந்த இதுலலாம் சில சீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அவங்களே அ ஆ ம ஆள செட் பண்ணி, அவங்களே போய் காப்பாத்துற மாரி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சினிமாலலாம்? அப்போ ஒரு ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. எந்த நெகட்டிவ் இப்ப நல்லா ஆழமா சொல்லி, "ஏசப்பா சொல்லுங்க வாயில அறிக்கை செய். நான் பார்க்குற சூழ்நிலை, நான் கிராஸ் பண்ற எதுக்குமே நீங்க காரணர் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன்." இது அவர ப்ளீஸ் பண்றதுக்கு சொல்லல. ஓகே. அவர ப்ளீஸ் பண்ண சொல்லல. அ ம அப்படி சொன்னா ஆண்டவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. அப்படி கிடையாது. நீங்க டெலிவர் ஆவீங்க. ஏன்னா, உதவி வருகிற இடத்திலேயே அதுதான் சோர்ஸு. அவர் தான் தீமையை செஞ்சாருன்னு நெனைக்கிறதே நமக்கு ஹீலிங் கிடையாது. விடுதலையை கொண்டு வராது. ஏன்னா விடுதலையை நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. அதனால கன்ஃபெஸ் டூ காட். "ஏசப்பா, ஐ நோ யூ ஆர் ஒன்லி த சோர்ஸ் ஆஃப் குட்னஸ் லார்ட்." நீங்க நன்மைகளின் நாயகர் ஏசப்பா. எல்லா நன்மைன்னு ஒண்ணு லைஃப்ல இருக்குமானா, அதுக்கு ரூட் நீங்க தான் ஆண்டவரே. பட் ஆனா எந்த விதத்திலயும் நான் கிராஸ் பண்ற எந்த சூழ்நிலைக்கும் நீங்க ரீசன் இல்லன்னு நான் நம்புகிறேன். என் சிந்தையில ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நான் கிராஸ் பண்ற இந்த சிக்னஸ்க்கு நீங்க ரூட் கிடையாது ஆண்டவரே. நீங்க இப்படி ஒரு சீப்பான வழிய நீங்க எடுக்கவே மாட்டீங்க. சொல்லுங்க, "ஏசப்பா, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்க, ஒரு கெட்டதை அனுமதித்து நீங்க காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவ்வளோ ஒரு லோயர் ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு கிடையாது ஏசப்பா. நீ நீங்க அந்த அளவுக்கு உங்க தரத்தை நீங்க குறைத்துக் கொள்ள மாட்டீங்க. எனக்கு புரியுது." சொல்லுங்க, "ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ லார்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் குட்னஸ். யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ்." என் விடுதலை, என் தெய்வம் நீங்க. எங்கள எந்த மாதிரியான படுகொலையில இப்ப நான் இருக்கிறேனோ, அதுலேருந்து என்னை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர் நீங்க தான் ஆண்டவரே. ஐ ரிகன்சைல் வித் யூ லார்ட். உம்மோடு ஒப்புரவாகுறேன். ஒருவேளை என்னை மீறி இயலாமையில நான் அப்படி நினைப்பேனானாலும், அந்த வேரோடே அந்த எண்ணங்கள் எல்லாம் உம்மீது இருக்கிற நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, "ஏசப்பா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நான் விடுதலைய ரிசீவ் பண்ணிக்கிறேன், விடுதலைய ரிசீவ் பண்ணிக்கிறேன், விடுதலைய ரிசீவ் பண்ணிக்கிறேன்." நீங்க நல்லா பாருங்க. சில நேரத்துல அ யார் இந்த சீன் பார்த்துருக்கீங்க? அம்மா, அப்பாங்க நெறைய பேர் பார்க்குறீங்க. அ பசங்க சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்க. ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணிட்டு ம் சின்ன பிள்ளைங்க. பண்ணிட்டு அது ஏதாவது ஒர்க் அவுட் ஆகல, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதுன்னும்போது நம்மகிட்ட கோவப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அ நாம தான் அதுக்கு காரணங்கிற மாரி நம்மகிட்ட கோவப்படுறது, எரிச்சல் ஆகுறத பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க. யாரெல்லாம் அந்த சீன்லாம் பார்த்துருக்கீங்க? ஐயோ! நான் என்ன பண்ணேங்கிற நமக்கே ஷாக் ஆகுற அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க பசங்க. நம்ம சொல்லியிருப்போம். இது வேண்டான்னு சொல்லியிருப்போம். அது உனக்கு சேலஞ்சிங்கா இருக்கும்னு சொல்லியிருப்போம். இந்த விஷயத்த அட்டெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்போம். ஆனா சொல்ல சொல்ல பண்ணிட்டு, திரும்ப என்னது ஆறுதலுக்கு எங்க எங்க நம்ம வென்ட் அவுட் பண்ண முடியும், அங்க தானே வென்ட் அவுட் பண்ண முடியும். பசங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் எல்லாத்தையும் செஞ்ச மாரி திரும்பி நம்மகிட்ட கோவப்படுவாங்க. நல்லா இருக்கேன்ற மாரி நமக்கு தோணும். அதே மாரி தான். இப்ப எப்படி இருக்கு? இப்ப சொல்லும்போது உங்களுக்கு புரியுதா? இப்படித்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நடந்துக்கிறோம். நெறைய நேரத்துல அவரோட சத்தம் நமக்கு சொல்லியிருப்பாரு. சூழ்நிலை மூலமா சொல்லியிருப்பாரு. மனுஷங்க மூலமா பேசியிருப்பாரு. நமக்கே உள்ளுக்குள்ள தோணியிருக்கும். அப்புறம் யோசிப்போம். அப்பவே தோணுச்சே இத பண்ணியிருக்க வேண்டாம். ஆனா கோவம் யார் மேல? கோவம் யார் மேல காட்டுறோம் நம்ம? ஆண்டவர் மேல காட்டுறோம். அவரு தான் ஆல் பவர்ஃபுல் காட் இல்ல. ஏன்னா டபால்னு போய் கைய புடிக்க வேண்டியது தானே! அது செய்யும்போது அத ஸ்டாப் பண்ண வேண்டியது தானே! நான் அப்படி கோவத்த ஆண்டவர்கிட்ட காட்டுவோம். இது நம்மளுடைய அறியாமை. ஓகே. ஸோ அந்த ஏரியால ஒரு பெரிய ஹீலிங் ஏசப்பா. சிறு பிள்ளைத்தனம் எல்லாம் என்ன விட்டு வெளியேறட்டும். ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்பு எடுக்கிறேன். ஆனா நீங்க என்ன ஹீல் பண்றீங்க. நீங்க எனக்கு விடுதலை செய்ய நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே எந்த விதத்திலயும் உங்ககிட்ட நான் கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஏசப்பா. ஐ ரியலி லவ் யூ லார்ட். நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நீங்க தான் என்னை தூக்கி எடுக்க முடியும். நீங்க தான் எனக்காக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். யூ ஆர் மை டெலிவரர். சொல்லுங்க. ஏன் தெரியுமா இது சொல்றேன்? இதுல கிளியர் ஆகலன்னா, இந்த பொய்க்கு பின்னாடியே உங்களுக்கு என்ன இந்த நெகட்டிவ் ஒன் பெரிய ஒரு டிலேய கொண்டு வருவான். ம். அப்படியே ஒரு பொய்ய நம்பும்போது, அத வச்சு பின்னாடியே என்ன பண்ணும்? ஊதி, ஊதி, ஊதி அது பெரிய ஒரு ரணமா மனசுல மாத்தி உங்களால ஹீலிங்க ரிசீவ் பண்ண முடியாது. டெலிவரன்ஸ ரிசீவ் பண்ண முடியாது. நீங்க எந்த ஏரியால விடுதலைக்கு நிக்கிறீங்களோ, அந்த ரிசீவ் பண்ண முடியாத ஒரு ஒரு ஸ்ட்ரக் ஆயிடும். ம். ஸோ அதனால லார்ட், நான் நம்புறேன். உங்க மேல ஒரு வேளை எனக்கு ஒரு ஆஃபென்ஸ் இருக்குமானா, ஆஃபென்ஸ்னா மனத்தாங்கல் இருக்குமானா, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கு நீங்க தான் காரணம்னு ஒரு வேளை நான் நெனச்சிருப்பேன் நானா. ஐ ரியலி ரியலி ஐம் சாரி. நான் ரிகன்சைல் ஆகுறேன். என் இருதயத்துல பெரிய ஹீலிங்க நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஏசப்பா. நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னா, வலிக்கிறது வேற. புரியுதுங்களா? தேர் இஸ் அ பிளேஸ் இன் காட்ஸ் பிரசன்ஸ். வலி இப்போ அடிச்சா டப்புன்னு யாராவது வந்து உங்கள அடிக்கிறாங்கன்னா வலிக்கும்.
வலிக்காம இருக்காது. வலியே இல்ல அப்படியே சொரணையே இல்லாம இல்ல நம்ம. அ கண்டிப்பா வலிக்கும். ஆனா, அத அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. உறவுகள்லயும் சரி. யாருன்னா செய்யறது நமக்கு வலிக்குதா? வலிக்கும். அப்ப ஆண்டவர் என்ன ஆண்டவர் வந்து ஒரு கணத்துல வரைக்கும் மறு கணத்துல காட்டுனா அவர் தெரியாமையா சொல்றாரு? தெரியாமையா சொல்றாரு வலிக்கும்னு? ஆனா, அதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, வலி என்பது வேற, மனத்தாங்கல் என்பது அடுத்த லெவல். மனத்தாங்கல்ல என்ன அஃபென்ஸ். அதுலேருந்து மீறி வர முடியாத ஒரு ஸ்டேட்ல அதிலேயே சிக்கிக்கொண்டு அத ஒரு கசப்பு லெவலுக்கு கொண்டு போறது. மனத்தாங்கல் அடைவது. அதுதான் நமக்கு நல்லதில்ல. அது ஆண்டவர்கிட்டயே நம்ம பண்றது நமக்கு நல்லதில்ல. அண்ட் ஹி இஸ் ரெடி டூ ஹீல் அஸ். புரியுதுங்களா? உறவுலயும் அப்படிதான். வலி இல்லாத உறவு கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு சூப்பரா பேசுறாங்க. அடுத்த நாள் எரிச்சலா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வலிக்குமா? வலிக்கும். ஆனா, அதனால அத மனத்தாங்கல் அடைந்து அது ஒரு பெரிய விஷயமாக்கி, குழந்தைங்க கிட்ட ரியாக்ட் பண்றது, நான் நெனச்ச மாரி இல்ல, பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்களே, என் மனைவி இப்படி இருக்காங்க, எல்லாருமே இப்படித்தான், இந்த காலத்துல யார நம்ப முடியாது. அப்படி என்ன பண்ணக்கூடாது? புலம்பல் கீதம் பாட வேண்டாம். அ ஆண்டவர் வந்து அப்படி நம்மகிட்ட பேசுறாரு. யார்ட்டயோ ஸ்பெசிஃபிக்கா பேசுறாரு. சி அது என்ன மனத்தாங்கல் அளவுக்கு கொண்டு போயிறாதீங்க. ஐ நோ யுவர் பெயின். அந்த பெயின் லெவல்லயே வச்சு ஆண்டவர் பிரசன்ஸ்ல வந்துட்டீங்கன்னா, மனத்தாங்கல் அளவுக்கு போகாது. மனத்தாங்கல் என்பது கறைப்படுவது. இப்ப காஃபி திடீர்னு கொட்டுதுங்க ட்ரெஸ் மேல. உடனே கழுவுனா அந்த கறை போயிடுது தானே! போயிடுதா இல்லையா? உடனே கழுவிட்டா, அது கறை போயிடுது. இதே சரி அப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு சொல்லி நீங்க காய வச்சுட்டு 2 நாள் கழிச்சு கழுவி பாருங்க. க கழுவி பாருங்க. அது கஷ்டம்ல. நீங்க அப்புறமா எலுமிச்சை பழம் போட வேண்டியிருக்கும், இத போட வேண்டியிருக்கும், அத போட வேண்டியிருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஸோ ஆண்டவர் எவ்வளோ பாருங்க நமக்கு டீப்பா சொல்லிக் குடுக்குறாரு. அதனால எந்த விஷயமா இருந்தாலும், அன்னோயிங்லி நம்மள மீறி அன்கான்ஷியஸா மனத்தாங்கலா மாறுவது வேற. ஆனா, எந்த விஷயத்துலயும் மனத்தாங்கல் அடைய மாட்டேன். அந்த ஸ்டேட்ல என்ன வைக்கல. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்படியே ஸ்பாட்லயே என்ன ஹீல் பண்ணுவாரு. என் வலி அவருக்கு தெரியும். எனக்கு வலிக்குது. ஆனாலும் நான் ஆண்டவர் பிரசன்ஸ்ல ஆண்டவரே இத நான் உங்ககிட்ட ஒப்புக் குடுக்குறேன். என் பிள்ளைய உன்கிட்ட ஒப்புக் குடுக்குறேன். என் உறவுகள நான் உங்ககிட்ட ஒப்புக் குடுக்குறேன். பட் ஐ நீட் தெம். ஆனா இந்த வலிய எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லயே கொட்டுன உடனே கழுவுற ஸ்டேட். அத அப்படியே விட்டுட்டு அதையே லாமெண்ட் பண்ணி, அதையே 4 பேர்ட்ட சொல்லி, இப்படியெல்லாம் உதவி பண்ணேன், இப்படி செஞ்சேன், எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சேன். கடைசியில யாருமே எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லி, ஒரு 4 பேர்கிட்ட சொல்றதுக்குள்ள அது 4 நாள் ஆன மாதிரி. புரியுதுங்களா? கரை மாறவே மாறாது. நமக்கு தான் கஷ்டம். நமக்கு தான் வேஸ்ட். கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? டைம் பாஸ்க்கு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கங்க. 4 பேர் சொல்றதுக்கு 4 பேர்ட்ட போய் சொல்றதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அத ரிப்பீட் பண்ணி ரொம்ப ஆழமா நம்ம பதிய வச்சுக்கிறது தான் ஒரே ஒரு விஷயம் நடக்கும். ஏன்? ஏசப்பா இந்த ஏரியால எங்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. நெகட்டிவான விஷயங்கள், நாங்க எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம், உம்முடைய பிரசன்ஸ்ல நாங்க இம்மீடியட்டா எங்க இருதயத்தை திருப்பி டீல் வித் மீ லார்ட். இத பத்தி எனக்கு ஹீல் பண்ணுங்கப்பா. இந்த விஷயம் எனக்கு இப்படி இருக்குன்னு உங்க பிரசன்ஸ்ல எங்க இருதயத்தை திருப்பிக் கொள்ள, அதை குறித்து எந்த விதமான புலம்பலையும் நாங்க செய்யாதபடிக்கு எங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க ஆவியானவருடைய அப்படியே ஒரு பிரசன்ஸ நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஹீலிங்க நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆஃபென்ஸ் ஆக வேண்டிய இடத்துல நாங்க இல்ல. அப்படியே மனத்தாங்கல் அடைந்து எங்களை இருதயத்தையும் கெடுத்து, எங்க சூழ்நிலைய நாங்க கரப்ட் பண்ற, எங்க வீடுகளுக்குள்ள அப்படியே அந்த ஆம்பியன்ஸ ரிலீஸ் பண்றவங்களா நாங்க இருக்கக்கூடாது. சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி நுழையும்போதே ஒரு டிஃபரன்ஸ நீங்க ஃபீல் பண்ணுங்க. அப்படியே ஒரு அ கசப்பு தன்மையில இருக்கிறவங்க, இரிட்டேட்டடா இருக்கிறவங்க, மத்தவங்கள பத்தி நல்ல எண்ணங்கள் இல்லாதவங்க நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க பாருங்க. அந்த மாரி நபரோட இருக்கிற இடமும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த வீடும் ஒரு மாதிரி இருக்கும். இதே பீப்பிள் ஹூ ஆர் ரியலி அ சாஃப்ட், கைண்ட் மத்தவங்கள நேசிக்கிறவர்கள், நல்லத யோசிக்கிறவங்க வீட்டோட ஆம்பியன்ஸ் வித்தியாசமா இருக்கும். தேர் இஸ் தேர். அதெல்லாம் அப்படி செட்டில் ஆகும் அந்த இடத்துல. அதனால நம்ம யார் மேலலாம் மனத்தாங்கல் அடைகிறோம், இரிட்டேட் ஆகுறோம், கோபம் வருதுன்னா, நம்ம வீடும் கரப்ட் ஆகுது. நம்ம வீட்டோட ஆம்பியன்ஸ் கரப்ட் ஆகுது. நம்ம பிள்ளைங்க அந்த வைப்ரேஷன் அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறாங்க. அது உறிஞ்சு கொள்வாங்க. பஞ்சு மாதிரி குழந்தைங்க. அம்மா ஹோல்ட் பண்ற அதே கசப்பு தன்மை பிள்ளைகளுக்குள்ள இறங்கும். அம்மா ஹோல்ட் பண்ற, அப்பா ஹோல்ட் பண்ற அந்த மன்னிக்காத தன்மை, அந்த நபர்கள் மேல அப்படியே என்ன பண்ணும்? இறங்கும். அந்த குழந்தைங்க மேல இறங்கும். குழந்தைங்க அதுங்கள மீறியே அப்படி ரியாக்ட் பண்ணும். இரிட்டேட் ஆகும். அ எனக்கு சின்ன வயசுல ஒருத்தர நான் நான் ஜோஷுவா சின்ன வயசா இருக்கும்போது, எனக்கு அப்ப இந்த தெளிவெல்லாம் கிடையாது. யாருனா கஷ்டப்படுத்துனா அப்படியே நெனச்சு நெனச்சு ஒரே அழுது, அதையே ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். எல்லார்ட்டயும் போய் சொல்லலனாலும், அத வச்சு ஒரு பல வாரம் வந்து ரிப்பீட் பண்ணி அழுவுறது, ரிப்பீட் மோடு போட்டு போட்டு அழுறது என் பழக்கம். ஓகே. ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க. அவங்கள பத்தி ஒரு கசப்பு இருந்துட்டே இருக்கு. ஜோஷுவா எல்லார்கிட்டயும் போவான். அந்த ஒரு நபர்கிட்ட போவே மாட்டான். போவே மாட்டான். என்னடா அது போமாட்டேங்கிறான்னா, என்னது நான் ஹோஸ்ட் பண்றேன். என் குழந்தைக்கு பால் குடுக்குறேன். நான் தான் வளர்க்குறேன். என் ஆம்பியன்ஸ்லயே வளர்றான்.
என் வீட்டுக்குள்ள அவன் வளர்றான்னும்போது, அந்த குழந்தைக்குள்ள அந்த அந்த மனுஷங்க வந்து தீமையானவர்க அப்படின்ற மாரி ஏதோ ஒரு பதிவு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இல்ல நம்மள மீறியே இது வந்து குழந்தைங்கள கூட பாதிக்குதுன்னு சொல்லி கன்ஃபெஸ் பண்ணி, "ஏசப்பா யூ ஹீல் மீ. என்ன ஹீல் பண்ணுங்க. இது என் அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளயே என்ன ஆகக்கூடாது, இந்த கசப்பு தன்மை போக்கூடாது. என் வீட்டுல தேவையில்லாத இந்த கரப்ஷன் நடக்கக்கூடாதுன்னு" எனக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாடு கொடுத்தபோது, நான் என்ன பண்ணேன், ரிலீஸ் பண்ணேன். "ஏசப்பா எனக்கு வலி தான். ஆனா என் வலியை தீர்க்கிறவர் நீங்க இருக்கிறீங்க. என் வலியை மாற்றுகிறவர் நீங்க இருக்கிறீங்கிற பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் போதுமானது. இதையே நான் நெனச்சு நானும் கரைப்பட்டது இல்லாம என் பிள்ளைகளுடையும் இருதயத்தையும் கரைப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் அதேதான். ஸோ நம்ப நம்ப வி ஆர் ரெஸ்பான்சிபிள். நம்ம வீடு இருக்கிற நிலைமைக்கு, நம்ம ஆம்பியன்ஸ்க்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம கணவருக்கு இருதயம் இருக்கிற ஸ்டேட்டுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். அப்படி எடுத்து மாத்தி மாத்தி அப்படி எடுத்துக்கிட்டோம்னாலவே ஆண்டவர் பிரசன்ஸ சார்ந்து கொள்ளும். யா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்ப கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் நீங்க போதுமான ஹெல்ப், ஏற்ற துணை, ஏற்ற நேரத்தில் உதவக்கூடியவர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. நாங்க எந்த ஏரியால கஷ்டப்படுறோம், எத எப்படி ஹீல் பண்ணணும், எத சொன்னா எங்களுக்கு புரியும். அத நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும் ஏசப்பா. கவுன்சில நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். அந்த காஸ்ட் ஆஃப் அவர் ஹெல்த் இந்த அஃபென்ஸ் நாங்க வச்சுக்க விரும்பல ஏசப்பா. எங்கள் உடல்நிலை இப்படி இருக்குது. என் உடம்பு இப்ப கெட்டு போனாலும் பரவால்ல. நம்ம யார் மேல மனத்தாங்கலோட இருப்பேன். ஆனா, அது வேண்டாம் ஆண்டவரே. ஐ ரிலீஸ் தட். என் குடும்ப சூழ்நிலைகள் இப்படிலாம் இருக்கும்போதும் யார் மீதுனா வைராக்கியமோ, கோபமோ, எரிச்சலும் அவர்கள் செய்த காரியத்துக்கு நியாயமான கோவம் தான். ஆனா கோவம் என்பது நம்மள கஷ்டப்படுத்திட்டு தான் அடுத்தவங்களுக்கு போகும். ஓகே. ஆனா அது எல்லாத்தையும் ஆண்டவர் நீங்க ஹீல் பண்றீங்க ஏசப்பா. தேங்க் யூ லார்ட். அந்த ஷாலோம்னு நாங்க பேசுகிறோம். ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ள அந்த பீஸ நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. கரைப்படாதபடிக்கு நீங்க எங்களை காத்துக்கொள்ளுகிறதுக்காக நன்றி. எங்கள ஹீல் பண்றதுக்காக நன்றி. வலின்னு நீங்க அங்கீகரித்து அத ஹீல் பண்றதுக்காக நன்றி ஏசப்பா. உங்க பிரசன்ஸ்ல எங்கள் நியாயம் எடுபடுகிறது. எங்கள் நியாயம் உங்க பிரசன்ஸ்ல மட்டும் தான் கரெக்ட்டா எடுக்கப்படுது. அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டி ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஏசப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஏசப்பாக்கு புரியுது. ஏசப்பா நல்லா எங்க எங்க வலிகள புரிந்து கொள்றீங்க. அப்படிங்கிற அந்த ஃபீலே ஒருத்தங்கள ஹீல் பண்ணும் ஏசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட் லெட் தெம் பி ரிசீவர்ஸ் ஆஃப் யுவர் லவ். உங்க அன்பை பெற்றுக்கொண்டு இது போதுமானது. உங்க பிரசன்ஸ்ல இருந்து வருகிற ஹீலிங் போதுமானது. நீங்க சகலத்தையும் பார்த்துக் கொள்வீங்கன்னு. பழிவாங்குதல் எனக்குள்ளது அல்ல. நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. வார்த்தையினாலோ, செய்கையினாலோ நான் யாருக்கும் திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல என் தேவன் வைக்கலங்கிற அந்த ஒரு டெலிவரன்ஸ நான் பேசுகிறேன் ஏசப்பா. தேங்க் யூ ஜீசஸ். அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எங்க வீடு எல்லை எங்கிலும் சமாதானம் என்றும், சந்தோஷம் என்றும், செழிப்பு என்றும், ஆரோக்கியம் என்றும் நாங்க அப்படியே டிக்ளேர் பண்றோம். எங்க வீடுகள்ல தேவையில்லாத நெகட்டிவான எந்த விஷயமும் ஆண்டவரே, எஸ் லார்ட் அதெல்லாம் இருக்கவே கூடாது. வி கிளென்ஸ் இட். வி கிளென்ஸ் இட். வி ஸ்பீக் ஸ்மூத்னஸ் லார்ட். அப்படியே ஒரு நிலைவரமான ஒரு ஸ்பிரிட் நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம். பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் நதியை போல அப்படியே செட்டில் ஆகுறதுக்காக, ஃப்ளோ ஆகுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் உம்மால போதிக்கப்பட்டு வருகிறதுக்காக நன்றி. வளர்க்கப்படுகிறதுக்காக நன்றி ஏசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். கடந்த காலத்திலேயே வாழுகிற எல்லா அனுபவங்களும் வெளியேறுவதாக, எதிர்காலத்தை குறித்த பயத்திலேயே நிரம்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஹீல் ஆகட்டும். இப்பொழுது இன்றைக்கு இந்த நேரத்துல என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவருக்குள் நான் இருக்கிறேன். நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இந்த டைம் ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு ஃபீல் பண்ற கிரேஸ் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாள் இந்த டைம்ல நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ரூஃப் கீழ இருந்து ஒரு மீல் சாப்பிடுறோம்னா, இட் இஸ் கிரேஸ் அப்படின்னு அந்த நவுக்குள்ள ஒரு ஒருத்தரும் அப்படியே நிலைத்திருக்கிற கிருபைய அப்படியே நாங்க ரிலீஸ் பண்றோம் ஏசப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். வி ஆர் கிரேட்ஃபுல். நன்றி சொல்ல நெறைய இருக்கும்போது, 1, 2 கண் பார்க்க இருக்கிற குறைகள பெரிதுபடுத்தாமல் இருக்கிற கிரேஸ ஒருத்தருக்கும் நாங்க பேசுகிறோம். நாங்களும் ரிலீஸ் பண்றோம் ஏசப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். உமக்கு செலுத்துகிறோம். We give you all the glory. We give you all the glory. In Jesus' name. Amen. 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 ஸோ பிளெஸ் யூ ஆல், பிளெஸ் யூ ஆல். ஃப்ரீயா இருக்கும்போது திரும்ப போய் நிதானமா கேளுங்க. தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. எவ்ளோ அழகா நம்மள நடத்தி வந்திருக்காரு. நீங்க அப்படியே நான் பேசிட்டு இருக்கும்போது நெறைய பேருக்கு பிக்சர் மாரி நெறைய விஷயங்கள் ஓடியிருக்கும். அதெல்லாம் வந்து ஏதோ அ ஒரு முறை வருதுன்னு நெனைக்காதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் எடுத்து ஹீல் பண்றார். ம். ஸோ அதுக்காக தேங்க் பண்ணுங்க. நம்ம ஹார்ட் கண்டிஷனிங்க ஆண்டவர் பொறுப்பெடுத்துட்டார். அவரு பொறுப்பெடுத்துட்டாரு. ஜஸ்ட் அப்படி எது இருக்கோ அப்படியே அவர்கிட்ட சொல்லி அந்த ஹீலிங்க வாங்கிக்கிறது தான் நம்ம வேல. ஓகே.
ஓகே. பிளெஸ் யூ ஆல். டேக் கேர். பை பாய்.